உலகம் சொல்லுது செத்துட்டேன்னா உனக்கு சமாதானங்கு. ஆவிக்குரிய உலகம் சொல்லுது நீ செத்து பரலோகத்துக்கு போயிட்டன்னா உனக்கு சமாதானங்கு. ஆனா அந்த ராஜ்யத்துக்குரிய உலகம் சொல்லுது பூமியிலே நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு சமாதானம். பூமியில சமாதானம் இருக்குமா இல்ல பரலோகத்துல சமாதானம் இருக்குமா? பரலோகத்துல. ஏன்? ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படிதானே? லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அதுக்கப்புறம் பூமியிலே சமாதானமும். பூமியிலே சமாதானம். சமாதானம் எங்க? செத்ததுக்கு அப்புறம் சமாதானம் கிடையாது, அப்பவும் இருக்கு, அது வேற. இப்ப நான் சொல்ற சமாதானம் பூமியில வாழும் போதே ஒரு சமாதானம். பிரைஸ் காட். நீங்களும் நானும் மரணத்திற்கு அப்புறம் இருக்கிற இளைப்பாறுதலை சமாதானத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் கிடையாது. பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவிக்கிறவர்கள். இங்க இருக்குங்க ஒரு சாதனை. பிரைஸ் காட். நீங்க காமனா போய் கேளுங்க, சும்மா பைபிள் இந்த நாலேஜ் இல்லாம யார்கிட்டனாலும் போய் கேளுங்க, எப்போ சமாதானமா இருக்கலாம்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? செத்தா சமாதானம் அப்படிம்பாங்க. உலக பிராரமா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, எப்போ நீங்க சமாதானமா வாழ்வீங்க, எப்போ நீங்க நல்லா இருப்பீங்க கேளுங்க. செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சமாதானமா என்ன செய்யலாம்? இருக்கலாம் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க, உலகம், அந்த ஆவிக்குரிய உலகம் என்ன செய்யும்? எப்போ நீங்க சமாதானமா இருப்பீங்க, இளைப்பாறுதலோட இருப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நமக்கு ஒரு பெரிய சமாதானம். ஆனா கிறிஸ்மஸ் நியூஸ், கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அங்க உள்ள சமாதானத்தை சொல்லல, பூமியில இருக்கிற பூமியிலே சமாதானம். அவங்க செய்தியை வச்சு சொல்லுவாங்க, நம்ம நற்செய்தியை வச்சு. செய்தியா நற்செய்தியா? நீங்களும் நானும் செய்திக்கு நிக்கிறவங்க கிடையாது, நற்செய்திக்காக. அப்ப பரலோகத்துல சமாதானம் கிடையாது. இதுதாங்க தேவனுடைய பரிபூரணமான உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இதுதான் நற்செய்தி. செத்ததுக்கு அப்புறம் சமாதானம்ங்கிறது துர்ச்செய்தி. அதுக்கப்புறமா நீ செத்து பரலோகத்துக்கு போயிட்ட சமாதானம், அது செய்தி. பூமியிலே உயிரோட இருக்கும் போதே சமாதானம்னா அது தலைவர். அதுக்குத்தான் சிங்காசனம் விட்டு பூமியிலே இறங்கி வந்தார்.